ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்னைக்கு நம்ம ஜனவரி 4ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம ரெக்கார்ட் பார்த்துட்டு வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து நம்ம எப்பவும் போல் 7 மணி லைவுக்கு வந்து போயிடலாம். ஸோ கரெக்டாக வந்து 7 மணிக்கு வந்து திங்கட்கிழமையிலேருந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜனவரி 4ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் ஸ்டேட் எக்ஸாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸாம் அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துட்டு அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ரீஜனில் போடக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நேற்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேஷனல் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா? ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூட்டோட கோல்டன் ஜூப்ளி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு ஒரு 50 ஆண்டுகள் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த இன்ஸ்டிடியூட்டோட கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து பெங்களூரில் இருக்குது. ஓகேவா? இது எங்கே இருக்குது? இந்த இன்ஸ்டியூட் வந்து பெங்களூரில் இருக்குது. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1974 1974 என்ன பண்ணுறாங்க, இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்டல் ஹெல்த், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான நபர்களுக்காக உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் தான் என்ன அப்படின்னா இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது எப்போ 1974 தொடங்குறாங்க. இதை 2012 நம்மளுடைய பாராளுமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போ பண்ணுறாங்க 2012 இது கொண்டு வந்தது. 1974 இந்த அகாடமி வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இதை 2012 இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து 2012 வந்து மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூட் DRDO. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், DRDO இருக்கு இல்லையா? ஸோ DRDO உடைய ஃபவுண்டேஷன் டே, DRDO உடைய 67வது ஃபவுண்டேஷன் டேவை நேற்று கொண்டாடிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக DRDO எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1 ஜான்வரி 1958. ஸோ 1958 ஜனவரி 1ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா DRDO வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த DRDOக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால DRDO உடைய கேம்பஸில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் உடைய சிலைக்கு DRDO உடைய தலைவர், இப்போ DRDO உடைய சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் சமீர் வி கமத். ஸோ டாக்டர் சமீர் வி கமத் அப்படிங்கிறவர் வந்து DRDO சேர்மனாக இருக்கார். ஸோ அவர் அப்துல் கலாமுடைய அந்த சிலைக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு ஸோ நேற்று DRDO ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ கொண்டு வந்தது? 1958 ஜனவரி 1ஆம் தேதி கொண்டு வந்தது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில். ஸோ நியூ டெல்லியில் தான் வந்து இந்த DRDO ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வர்றாங்க. ஸோ டிஃபென்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே இப்போ இன்றைக்கி இந்தியாவுடைய ராணுவத்தில் நம்ம நிறைய புது புது விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த DRDO அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். ஸோ அப்போ DRDO எப்போ தொடங்கப்பட்டது? 1958 தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்செக்ஸ். ஸோ இந்தியாவுடைய முதல் கோஸ்ட் லைன்ஸ் அண்ட் வேடர் பேட் சென்செக்ஸ், இந்தியாவுடைய முதல் கோஸ்ட் லைன் அண்ட் வேடர் பேட் சென்செக்ஸ் அப்படிங்கிற இந்த சென்செக்ஸ் வந்து குஜராத்தில் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய பறவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா இந்த வேடர் பேட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கொக்கு மாதிரி 2 நீளமான கால்களில் நிற்கக்கூடிய பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த பறவைகளுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேடர் பேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோஸ்ட் லைன் அண்ட் வேடர் பேட் சென்செக்ஸ் வந்து இந்தியாவில் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் எங்கே நடத்துறாங்க அப்படின்னா மரைன் நேஷனல் பார்க் அண்ட் சாங்சுரி. ஸோ ஜாம்நகர், குஜராத்தில் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய, ஸோ குஜராத்தில் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய மரைன் நேஷனல் பார்க் அண்ட் சாங்சுரியில் தான் வந்து முதல்ல இந்த கோஸ்ட் லைன் அண்ட் வேடர் பேட் சென்செக்ஸ் நடத்துறாங்க. இது ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரை நடக்குது. ஸோ இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா குஜராத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். யார்? ஸோ குஜராத்துடைய வனத்துறை, குஜராத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும். அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு NGO பேர்ட் கன்சர்வேஷன் சொசைட்டி ஆஃப் குஜராத். பேர்ட் கன்சர்வேஷன் சொசைட்டி ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு NGO என்ன பண்ணுறாங்க, இந்த கோஸ்ட் லைன் அண்ட் வேடர் பேட் சென்செக்ஸை குஜராத்தில் இருக்கக்கூடிய மேரைன் நேஷனல் பார்க்கில் கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலோர பகுதியில் வாழக்கூடிய பறவைகள், அதே மாதிரி 2 நீளமான 2 கால்களுடைய வாழக்கூடிய பறவைகளுடைய கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இந்தியாவுடைய முதல் மேரைன் நேஷனல் பார்க்கான இந்த ஜாம்நகரில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்கில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜனவரி 5ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல், ஹிஸ்டரியில் நம்ம படிச்சிருப்போம். சர் ஜான் மார்ஷல் ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பிரிட்டிஷோடைய முக்கியமான ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASIயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி உலகுக்கு இவர் தான் முதல் 1924 ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு.
இவர் ஏஎஸ் உடைய டேரக்டராக இருந்தப்போ 1924 இவர் தான் பண்ணார் இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றி பப்ளிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 100 ஆண்டுகள் வந்து 2024 ஆக போகுது. ஸோ அதனால நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2024 பட்ஜெட்டில் சர் ஜான் மார்ஷலுக்கான ஒரு சிலை வந்து அமைக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து இவரை பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் இந்த இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றின கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கும் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இவருடைய சிலையை வந்து சென்னையில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ சர் ஜான் மார்ஷலுடைய சிலையை வந்து சென்னையில் சர் ஜான் மார்ஷலுடைய சிலையை வந்து நிறுவ போகிறாங்க. ஸோ அதுக்கான அடிக்கல்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் நாளைக்கு வந்து நாட்டுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடத்த வந்து போகிறாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கான்ஃபரன்ஸ் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இண்டஸ் சென்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்பந்தமான கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்பந்தமான ஒரு 3 முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸோ தமிழக அரசாங்கம் 2022 நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 5th போலீஸ் கமிஷன். ஸோ இந்த தமிழக அரசாங்கம் வந்து 1969 கலைஞருடைய காலத்திலிருந்து 1969 கலைஞர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் யார் போட்டாங்கன்னா இந்தியாவிலே வந்து கலைஞர் தான் வந்து எப்போ 1969 கலைஞர் தான் இந்தியாவுடைய முதல் போலீஸ் கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து போடுறாரு. ஸோ அந்த கமிஷனுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னா கோபாலசாமி அப்படிங்கிறவர் வந்து போலீஸ் கமிஷனுடைய தலைவராக வந்து இருக்காரு. ஸோ இந்த போலீஸ் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அந்த காவல்துறை இருக்கு இல்லையா அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும், என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி என்ன பண்ண ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை கவர்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. இதான் வந்து நார்மலாக போலீஸ் கமிஷன். ஸோ இப்போ 5வது போலீஸ் கமிஷன் முதல் போலீஸ் கமிஷன் ரொம்ப முக்கியம். 1969 கலைஞர் மு கருணாநிதி என்ன பண்ணார் முதல் போலீஸ் கமிஷன் வந்து கொண்டாரு. ஸோ முதல் போலீஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னா கோபாலசாமி அப்படிங்கிறவர் தான் வந்து சேர்மனாக இருக்காரு. ஸோ இப்போ இந்த 5வது போலீஸ் கமிஷனோட சேர்மனாக யாரை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம். ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம். ஸோ ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம் அவர்களை தமிழ்நாட்டுடைய 5வது போலீஸ் கமிஷனுடைய தலைவராக போட்டு 2022 நம்ம தமிழக அரசாங்கம் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 60 சாப்டர் சம்மந்தமாக ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு என்னென்ன தேவைகள், அந்த சர்வீஸ் கண்டிஷன் எப்படி வச்சுக்கிறது, அதே மாதிரி போலீஸ் பர்சன் வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் ரிசர்ச் பண்ணி ஒரு 60 சாப்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்தராக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெஃபர் பண்ணிட்டு அடுத்து சில மெஷர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். ஸோ எதனாவது 5வது போலீஸ் கமிஷன் தலைவர் யார் ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம். ஓகேவா? ஸோ அடுத்து பிரவசிய பாரதிய சம்மன் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஜனவரி 9 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன கொண்டாடுறாங்க பிரவாசிய பாரதி திவாஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தினம் வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரவாசிய பாரதி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்காக அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் யாரெல்லாம் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்காக இந்த அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டு யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது. ஏன்னா அந்த லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை நபர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 27 நபர்களுக்கு. ஸோ வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா, யுஏஇ, யுஎஸ்ஏ இந்த மாதிரி பல நாடுகளில் இருக்கக்கூடிய 27 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்த பிரவசிய பாரதிய சம்மன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 2025 இந்தியா வேர்ல்டுடைய முதல் கோகோ வேர்ல்டு கப். ஸோ முதல் கோகோ வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்தியாவில் 2025 பார்த்தீங்க அப்படின்னா முதல் கோகோ வேர்ல்டு கப். ஸோ கோகோ வேர்ல்டு கப் வந்து நடக்குது. அதில் மொத்தம் ஒரு 24 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. எத்தனை? மொத்தம் 24 நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ நேற்று வந்து அந்த கோகோ வேர்ல்டு கப் கேமுக்கான ட்ராஃபி, ஸோ அதுக்கான ட்ராஃபி, அதுக்கப்புறமா 2 மாஸ்காட், ஸோ 2 சின்னங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து உமனுக்கு, இன்னொன்று வந்து மென்ஸ்க்கு. ஸோ உமன் மென் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 டீமுக்கும் 2 மேஸ்காட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆண்களுடைய மேஸ்கட் பேர் வந்து தேஜா. ஸோ தேஜாஸ் அப்படிங்கிறது ஆண்களுடைய மேஸ்கட்டு. ஸோ அதுக்கடுத்து தாரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ தாரா அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய மேஸ்கட்டு. ஓகேவா? ஸோ 2 இந்த சின்னங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று வந்து தேஜாஸ், அதுக்கடுத்து வந்து தாரா. ஓகே, 2025 கோகோ வேர்ல்டு கப் எங்கே நடக்குது? இந்தியாவில் 2022 கோகோ வேர்ல்டு கப் வந்து இதான் வந்து முதல் வேர்ல்டு கப். ஓகே, ஸோ அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக 2 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதுசாக 2 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஸ்கீம் வந்து ஹர்கர் லாக்பதி.
ஸோ இது வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் லட்சாதிபதி, ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் லட்சாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமு. ஸோ இதில் என்ன அப்படின்னா 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இந்த மாதிரி லட்சங்கள், ஸோ லட்சங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம், ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா மினிமம் 1 லட்சத்துலேருந்து மல்டிபிள் எத்தனை லட்சம் வேணாலும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மாதம் மாதம் நீங்கள் இவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் என்னன்னா ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த ஹர் கர் லாக்பதி அப்படிங்கிற இந்த திட்டம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு திட்டம் என்னன்னா எஸ்பிஐ பேட்ரான்ஸ். எஸ்பிஐ பேட்டர்ன் அப்படிங்கிறது 80 வயசுக்கு மேற்பட்ட 80+ வயசு 80 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காங்களோ சீனியர் சிட்டிசன், ஸோ அவங்களுக்கு ஒரு டெபாசிட் ஸ்கீம். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கீம் கீழே டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த எஸ்பிஐ பேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஹர்கர் லாக்பதியில் என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு வந்து 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் அவங்களுக்கு சேவிக்கிறதுக்கான ஒரு சேவிங் பிளான் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இயரில் என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து இவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் என்னன்னா ஹர் கர் லாக்பதி. அடுத்து எஸ்பிஐ பேட்ரான் அப்படிங்கிறது 80 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான ஒரு சேவிங் ஸ்கீமு. ஸோ அடுத்து நம்மளுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நிதி சேவை செயலாளர் எம் நாகராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புதுசாக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இருந்த போர்ட்டலை ரீவம் பண்ணி பாங்க் நெட், ஸோ பாங்க் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல், என்ன போர்ட்டல், பாங்க் நெட் அப்படிங்கிற ஒரு புதிய போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பிஎஸ்பி, ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு இல்லையா, பொதுத்துறை வங்கிகள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து பேங்க்ல போய் கடன் வாங்குறாரு. ஸோ கடன் வாங்கப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், கொலேட்டர் வந்து கொடுக்கணும் இல்லையா, ஒன்று வீடோ இல்லை சம்திங் நம்மளுடைய பத்திரங்கள், சொத்து பத்திரங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வந்து வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கடனை கட்ட தவறிட்டோம் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, 1 வருஷமா 2 சம்திங் ஒரு அமௌண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளேயே நம்ம வந்து அமௌண்ட் கட்டலை, நம்ம வாங்கின லோன் வந்து ரீபே பண்ணல அப்படின்னா பேங்க்கு நம்மளுடைய சொத்துக்களை ஏலம் விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏலம் வந்து ஆக்ஷன், ஸோ ஆன்லைனில் வந்து ஏலம் விடுறாங்க. ஸோ அந்த ஆன்லைன் சொத்துக்களை ஏலம் விடுறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் என்ன அப்படின்னா இந்த பாங்க் நெட். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் பப்ளிக் செக்டார் பேங்க். ஓகேங்களா? ஸோ இது என்ன, சொத்துக்களை ஒருங்கிணைத்து ஏலம் விடுறதுக்கான ஒரு போர்ட்டல். ஓகேங்களா? இது வந்து நிறைய ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஈஸியாக வந்து ஏலம் எடுக்கிற மாதிரி, அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இந்த ஏலத்துடைய ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு போர்ட்டல் தான் என்ன அப்படின்னா இந்த பாங்க் நெட் போர்ட்டல், இந்த பாங்க் நெட் அப்படிங்கிற இந்த போர்ட்டல். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனுப் குமார் சிங் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் உடைய நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அனுபம் குமார் சிங் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப பேங்கிங்கில் இன்னைக்கு பார்த்த 3 டாபிக்மே பேங்கில் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம திங்கக்கிழமை இருந்து எப்பவும் போல லைவ் வந்து வந்துடலாம். ஸோ அதனால் மறக்காம 7 மணிக்கு லைவ் வந்து வந்துருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் வந்து கூட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய அடா 247 தமிழில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2022 கரண்ட் அஃபேர்ஸ்க்கான புக்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த புக்லெட்டில் 2022 என்டையர் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். இதில் வந்து இந்தியா, இன்டர்நேஷனல், நேஷனல், தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இதுவும் இருக்கும். ஸோ இது ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் வந்து கிடையாது. ஓகேவா? இந்த புக்லெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இதோட ரேட் வந்து 190 ரூபாய். பட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து புக் கிடைக்கும். வெறும் 150 ரூபாய்க்கு வந்து புக் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து திரும்ப திங்கக்கிழமை வந்து தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.